லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து எப்படி மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா iOS ஆப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்து சேம் ஃபார் ஆண்ட்ராய்டுக்கு இது தான். நான் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்கிறேன். அவர் கேட்டது வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் கேட்டிருந்தாரு. வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுன்னு கிடையாது, எந்த வெப்சைட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மொபைல் ஆப்பை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து iOS ஆப்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா மேக்கு கண்டிப்பாக தேவை. வித்தவுட் மேக் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வந்து கண்டிப்பாக iOS ஆப்பை வந்து டெவலப் பண்ண முடியாது. சப்போஸ் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து அப்படியே ஆண்ட்ராய்டு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் சப்போஸ் ஃப்ளட்டரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ChatGPT யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு iOS ஆப் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் தான். அதில் என்ன பண்ணியிருந்தேன்னா அவர் வந்து ப்ளே ஸ்டோரில் அவருக்கு ஆல்ரெடி டெவலப் பண்ணியாச்சு, iOSல ஆல்சோ கேட்டிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ChatGPTயில் கோட் எடுத்து தான் iOSக்கே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி எடுத்தேங்கிறத நான் உங்களுக்கு இதில் ஃபர்தராக சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஃப்ளட்டரில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஐ need a Flutter code to convert the website to சப்போஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்னு அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. சப்போஸ் iOS ஆப்னா iOS ஆப்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து கோட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், சின்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் வந்து இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு iOS ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், iOS டைப் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு வேணும் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஆண்ட்ராய்டு போடுங்க. கன்வெர்ட் வெப்சைட் டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். I need a Flutter code to convert the website to Android application. Okay, fine. இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடை வந்து கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் அந்த கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணல போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். இப்போ வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுனா ஜென்ரேட் சைன்இன் கீ வந்து நீங்கள் அதிலே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே iOSல பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோடில் வந்து நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், டெவலப்பர் அக்கௌண்ட் வந்து இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம என்ன ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம வித்தவுட் டெவலப்பர் அக்கௌண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பட் இங்கே iOSல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்தராக வந்து நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும், டெஸ்டிங்கே நம்ம போக முடியும். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இந்த கோட் எடுத்து இதில் போய் போட்டிங்க. இதில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை கொடுத்து வெப் வியூவில் கீழே போட்டு ஜஸ்ட் நீங்கள் வெப் வியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுது, எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக கோடை வந்து இதில் உங்களுக்கு ஆல்ரெடி கோட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இன்டர்நெட் பெர்மிஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ரன் பண்ணிக்கலாம். iOS ஆப்புக்கு வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படின்னா நீங்கள் எக்ஸ்கோட் ஓப்பன் பண்ணணும். ஸோ எக்ஸ்கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டை கொடுத்து என்ன பண்ணிங்க, அந்த iOS ஃபோல்டரில் வந்து சைன்இன் ஃபைலை வந்து நீங்கள் என்ன சைன்இன் கீ ஃபைலை வந்து எனக்கு கேப்பபிலிட்டிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் ஐடென்டிஃபைரையும் நம்ம டெவலப்பர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்டை கொடுத்து. ஸோ ஒன்ஸ் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், iOS ஆப்பை வந்து நம்ம ஈஸியாக பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ வென் கம்பேர்ட் டு ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ணும்போது iOS ஆப் வந்து டெப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஐ திங்க் அவர் எப்படி கேட்டாருன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு மொபைல் ஆப்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை, ஒன்று வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பாக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே கன்சோல் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. iOS பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ் கோட் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அந்த கோடை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபைல் கோடு தான் வரும். வெப்சைட்டை வந்து ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபைல் கொடுத்துக்கு நீங்கள் இதில் போட்டு ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ரெண்டாக ஆரம்பிச்சிடும், அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் கன்வெர்ட் பண்ணுற ஸ்டெப்ஸு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.